மூணாம் பாதம் எடுத்துட்டாலே ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். அதை வச்சுதான் நாங்க பிரசனத்துல பழகிறவங்க சொல்லி கொடுக்குறோம். அது சோழி என்னும் போது சொல்லி காட்டுறேன். எப்படி வந்தா அந்த சோழி எப்படி திருப்பி இருந்தா அது வீடு எந்த வாசலுக்கு தெரியும். மூணாம் பாதத்தில் சோழி வரும்போது சோழியை நிறுத்தி பார்த்துவிட்டு அது 4 பிரிவாக 1, 2, 3, 4வது ராசி அல்லது கீழிருந்து வரும்போது 4வது இடமாக குடும்பஸ்தானத்தை கோச்சாரப்படி கணித்து பார்த்தாயானால் அதிலே அவன் வீட்டினுடைய வாசல் கதவை சொல்லிவிடலாம். டோர் நம்பரை சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். அதை வச்சுதான் நான் சொல்லுவேன். டோர் நம்பர், அந்த வாசல் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த 3 கிளாஸ் கட்டுனா அந்த சோழியை இருக்கும் போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்ல உங்களுக்கு காட்டுவேன். இந்த பாருங்க எந்த திசை நிற்குது எப்படி. இப்ப திருவாதிரை 3ஆம் பாதம், அடுத்தது புனர்பூசம் 3ஆம் பாதம். அதுல சூரியன் நடந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்குமாறு சூரியனும் புதனும் சேர்ந்த புதாதித்ய யோகத்தால் கிடைக்காதீர்கள். அது சூரியனுக்கு 11ஆம் வீடு, சிம்மத்திற்கு 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டில் இருக்கும் போது அரசு உத்தியோகம் என்பது புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் உள்ள குழந்தைகள் அத்தனை பேர் கண்டிப்பாக சூரியன் அது நடந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அரசு வேலை எடுத்து பார்க்கும்போது இந்த கணக்கு. அதே மாதிரி அந்த அங்கிட்டு வரும்போது பூசம் 3ஆம் பாதம், பூசம் 3ஆம் பாதம் கண்டிப்பா அரசு வேலை தான் கிடைக்காது. அப்படின்னு சொல்லிடலாம். அரசு வேலை கிடைக்காது. அது நிச்சயமா படிக்கவும் செய்யாது. அதுக்கு உதாரணம் ராமனுடைய நட்சத்திரம் புனர்பூசம், பரதனுடைய நட்சத்திரம் பரதன் சத்துருடைய நட்சத்திரம் பூசம், லட்சுமணனுடைய நட்சத்திரம் ஆயுதம். ஒரு குடும்பத்திற்குள் ஒரு ராசிக்குள் 2 நட்சத்திரங்கள் இருந்தால் அவர்கள் வீட்டில் யாரும் அரசு உத்தியோகம் பார்ப்பது அரிது. எழுதி வச்சுக்கீங்க. ஒரு ராசிக்குள் 2 நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக அரசு உத்தியோகம் பார்ப்பது அரிதாக இருக்கு. சிலருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் 20 நட்சத்திரமும் சித்திரையாக இருக்கும். அது ஒரு பக்கம் கன்னி ராசியாக இருக்கும், ஒரு பக்கம் துலாம் ராசியாக இருந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். பிரிச்சு பார்க்க வேண்டியது இந்த சூரியனுடைய அளவு தான். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அதுக்காண்டி எல்லாத்தையும் நம்ம அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அங்கிட்டு ஆயுத நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தான். சூரியன் அதுல 3ஆம் பாதத்துல அடைந்தால் நிச்சயமாக வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை பார்த்தே தரும். அது அந்த ராகுவோட அமைப்பு கிடைத்ததை வைத்து. அதே மாதிரி கடகத்தில் ராகு இருந்தால், அதே நேரத்துல ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்து கடகத்துல ராகு இருந்தால் வீட்டில் ஒருவரும் அரசு உத்தியோகம் பார்க்க மாட்டான். எழுதி வச்சிருக்க. கடகத்துல ஆயுத நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல 3ஆம் பாதத்துல சூரியன் இருந்து நிச்சயமாக அந்த வீட்டுல யாராவது ஒரே ராசிக்குள்ள 2 பேரும் பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்க வீட்டில் யாரும் அந்த குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்க மாட்டார்கள். நான் ராசிக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரியுது? மூன்றாம் பாதம் தான் அரசு உத்தியோகத்துக்கு சிறப்பு. பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆணவம், கண்மம், மாயை. சாமம், வேதம், தானம், தண்டம் 4 வச்சது குடும்பத்துக்கு. கடைசி முடிவு சண்டை. ஆனால் யமன், காலன், பூதன் என்று சொல்லப்பட்டவரும் அந்த முன்முந்திகள் தான். அப்ப இந்த 3ஆம் பாதம் என்பதே நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சியான மறு சொல்ல புரிஞ்சுங்களா? இது எதுக்காக சொல்லிக்கிட்டே வரனா,
இந்த 12 ராசிக்கு இந்த 3ஆம் பாதத்தை பார்த்து நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்குமா? அது இடவழி பிறப்பா போறது எப்படி? இடைவெளி பிறப்பாக போக போறது எப்படி? இப்ப சிம்ம ராசியில மகம் 3ஆம் பாதத்தை எடுத்து வைக்க அப்படி வச்சுக்க. மகம் 3ஆம் பாதம். அந்த மகம் 3ஆம் பாதத்துல ஒரு சுக்கிரனுடைய அமைப்புகள் வரக்கூடாது. சூரியன் 3ஆம் பாதத்துல இருந்தாலும் அவர்கள் மக நட்சத்திரத்துல பிறந்தாலும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை பற்றி ஆழ்வார்கள் என்பது மகம் 3ஆம் பாதத்தை சார்ந்தது. மகம் யார் ஆண்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க அநாகரிகமா பேர் சொல்லி சொல்லக்கூடாது. மகம் 3ஆம் பாதம். அவங்க ஜாதகத்தை அடிய பார்த்து மகம் 3ஆம் பாதம் ஆண்டார்கள். சரியா? கண்டிப்பா அவனுக்கு வேலை உத்தியோகம் வரைக்கும் கல்வி பதவிக்கு வருவாங்க, ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த மக நட்சத்திரத்துக்கு பூராண நட்சத்திரம் என்று ஒருவர் கூட இருந்தாலோ அல்லது கணவனாக வாழ்க்கை மனைவியாக பட்டார்களானால் அக்னியால் எரிகின்றார்கள். எழுதி வச்சுக்கோங்க. அந்த மகம் 3ஆம் பாதத்துக்கு பூராண நட்சத்திரத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அந்த 3ஆம் பாதத்துடைய தொடர்பு உள்ளவங்களுக்கு பூராண நட்சத்திரத்தினுடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பா தீக்குளித்துத்தான் மாறணும். வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கிலிருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.